வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணியர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுருநாதன் வழங்க கேட்கலாம். சிவகுருநாதன், மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக நேற்று குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இன்று விடுமுறை தினம் மற்றும் சாரல் விழா கொண்டாட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இன்று கட்டுக்கடங்காத கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதில் தடுப்பு வேலியை அமைத்து, அதாவது குளிக்க போற வழியில வரிசையாக செல்ல வேண்டும் என்று தடுப்பு வேலி வைக்கப்பட்டிருந்தது. இது தள்ளப்பட்டதால் ஒரு சிலருக்கு லேசான காயமடைந்தனர். இதில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் பெரும் சிரமப்பட்டனர். அதாவது தென்காசி குற்றால 2 நாட்களாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது. இன்று காலையில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சீரான நீர்வரத்து வந்ததும் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. விடுமுறை நாளான இன்று பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் மெயின் அருவிக்கரைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக மெயின் அருவியில் ஆண்கள் குளிக்கும் பகுதியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். வரிசையில் இருந்த பலரும் முண்டியடித்து இரும்பு கம்பியினால் ஆன பேரி தடுப்பு வேலிகளை கீழே விழுந்ததால் சிலருக்கு லேசான காயம் அடைந்தனர். எனினும் காயத்தை பொருட்படுத்தாது அவர்கள் அருவியில் நீராட குவிந்தனர். அவர்களை கட்டுப்படுத்துவதில் போலீசார் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தனர். மெயின் அருவியை போல 5 அருவி பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வருகின்றனர். அதிக அளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததால் போலீசார் திணறி வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுருநாதன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.